எங்களது தலைவர்கள் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் இன்றைய தினம் சட்டமன்றத்தில் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா என்று தாவேக அமைச்சர்கள் கூறியதையும் பார்க்க முடிகிறது. ஆகவே ஏற்றுக்கொண்ட அந்த தலைவரை நாடி செல்வதுதான் சரி என்று சொல்லி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் பழனிசாமி வேலுமணியும் இவரும் சொன்ன மாதிரி மிஸ்டர் சி வி சண்முகமும் அன்பு சகோதரர் வேலுமணியும் சொன்னது போல அவர் திமுக துணையை நாடுகிறார். ஓபிஎஸ் போனது போல திமுக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆகவே பின்னால் இருந்து எப்படியாவது இந்த ஆட்சி இந்த நிமிடம் வரை இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியுமா, அதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்று இருவரும் சேர்ந்து இது போன்ற வழிகளை தேடுகிறார்கள். ஆகவே ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியை வரவேற்றிருக்க வேண்டும். தேர்தல் முடிந்ததும் எப்பயாவது தோத்துட்ட அம்மா நான் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்கிறேன் 6 மாதம் பேச மாட்டேன், கலைஞர் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்கிறேன் 6 மாதம் பேச மாட்டேன், இப்படித்தான் வழிமுறைகள். ஆனால் ஒரு ஆட்சியே கவிழ்ப்பதற்காக சுற்றி சுற்றி வந்தவர்கள் இவர்கள் தான், திமுக காரர்களும் எடப்பாடி பழனிசாமியும். அது நடந்தது, உண்மை, மாற்றமில்லை. 6 பேர் சந்தித்து சமாதானத்துக்கு பேசியதே இல்லை என்று சொன்னவர் இப்பொழுது அவர் அக்னிக்கு சுமர்த்தி விட்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே இன்னும் தெளிவாக நீங்கள் நல்லா கவனிங்க, பழனிசாமி வாயிலிருந்து வரணும், நாங்க சேர மாட்டோம், திமுகவோட துணை போக மாட்டோம். ஆகவே மூளைக்கு மூளை தூக்கி தலைகுனிவாக. ஆனா இன்னைக்கு ஈபி சொல்லிருக்காரு, நாங்க வேற அவங்க வேற, அவங்க பிரச்சனை வேற எங்க பிரச்சனை வேற சொல்லிருக்காரு. அது எல்லாருக்கும் தெரியுமே, நாங்க வேற அவங்க வேற தானே. இது அண்ணா திமுக பேனர்ல ஓடுது, அதிமுக பேனர்ல ஓடுது, நாங்க வேற அவங்க வேற தான். ஆனா ராத்திரி ஆனா 2 பேரும் கூடிக்குவோம், பகல்ல அவங்க வேற நாங்க வேற, இருட்டிலே சேர்ந்து விடுவோம், பகலிலே சேர மாட்டோம். இதுதான் கொள்கையா இருக்கு இல்லையா? சொல்லுங்க பாப்போம். திமுகவும் அதிமுகவும் இணைந்தே விட்டது போலதான் நீங்க சொல்றீங்க. உண்மையிலே இணைந்து நீங்க அதுல வேறுபாடே வேண்டாம். அதுல அவர் வயிறறிந்து போய் தான் வேலுமணி முடியாம தான் சொல்லி சொல்லி பார்த்து எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி கேட்காம தான் திமுகவோட ஒரு கூட்டணி ஆட்சி ஏற்படுத்துவோன்ற நிலைப்பாடு எடுக்கும் பொழுதுதான் 25 பேர் எதிர்த்து தாவேகாவை ஆதரித்து அருமைக்குரிய நமது இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தமிழகத்தினுடைய முதல்வர் ஜோசப் விஜய் தலைமைக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இதுதான் உண்மை. இல்ல புலந்தர் இப்போ இந்த அதிருப்தி அணின்னு இப்போ சி வி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் தனித்து தான் செயல்படுறாங்க அங்க சட்டமன்றத்தை பொறுத்தவரையில். இப்போ மீண்டும் அவர்கள் எங்களுக்கு தோல்விக்கான காரணத்துக்கான கூட்டத்தை கூட்ட வேண்டும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் அந்த சசிகலா டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் மீண்டும் பிரிந்தவர்கள் இணைய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்தாங்க. இது நடைமுறைக்கு சாத்தியமா சார்? இனிமேல் அவங்க வருவாங்களா? அது நீங்க நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இனிமேல் இவங்க சின்னமா இந்த டிடிவி தினகரன் நம்ம திகார் ஜெயில் ஹீரோ ஒன்னும் ஆக போறது இல்லை. அதெல்லாம் இனிமேல் அவங்க சேர்ந்தாலும் இங்க ஒன்னும் ஆக போறது இல்லை. ஆனா எல்லாரும் வெளியில போயிட்டாங்கன்ற ஆதங்கத்துல அவங்க பேரை இவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் சத்தியமுக்கு ஒரு பிரேக்கிங்கே வேணா கொடுக்குறேன். நான் சொல்லிட்டுங்களா, 25 பேர் ஆதரவு அளித்து வாக்களித்தார்கள், 6 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. மீதி எவ்வளவு பேரு? 41 பேர் இருக்காங்க. 41 பேர் இருக்காங்க. ஆமா, இந்த 41 பேர்ல இப்ப சொல்றேன், அந்த 25 பேர்ல சொல்றேன், 25 பேர்ல தானே 6 பேர் ராஜினாமா. ஆமா, 19 பேர். 19 பேரா? அந்த 19 பேரும் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி சட்டமன்ற உறுப்பினராக இப்பொழுது இருப்பவர், அதே போல முன்னாள் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையிலே இருக்கிறார். பின்னாடி எல்லா வேலையும் நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல புத்தாலித்தனமா ஒரு வேலையை பண்ணாங்க, இவர் டிஸ்குவாலிபிகேஷன் ஆரம்பிச்சு போய் மனு கொடுத்தாரு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டோம்னா அதை முடிச்சு போச்சு மன்னிப்பு. இன்னைக்கு ஹைகோர்ட் அதை தள்ளுபடி பண்ணிடுச்சு. கோர்ட் டைம் வேஸ்ட் பண்றீங்களா நீங்கன்னு சொல்லி ஃபைன் போடுவோம், பெனால்டி போடுவோம்னு சொல்லியிருக்கு இன்னைக்கு ஹைகோர்ட். அது முடிஞ்சிருச்சு. அதுல மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்து அதை முடிச்சுக்கிட்டாங்க. இப்ப என்னன்னா அந்த 19 பேரும் இவர்கள் பின்னாலே இருக்கிறார்கள். ஒரு 1-2 ஷார்டேஜ் வரும் தெரியல, 2-3 ஷார்டேஜ் வரலாம். அது சேர்ந்ததுன்னா இவங்க அதிமுக நம்பர் 1 நாங்கள் தான், நம்பர் 2 என்றுதான் பழனிசாமி அழைக்க வேண்டும் என்று சொல்லி சபாநாயகரிடத்திலே கடிதம் கொடுக்க போவது 100க்கு 100 நடக்கத்தான் போகிறது. பொதுக்குழுவை கூட்டத்தான் போகிறார்கள். அதிலே இருந்து பழனிசாமி நீக்கத்தான் போகிறார்கள். அவர் மேல இருக்க வேண்டாம் வெறுப்புல சொல்ல, நான் சக்சஸ் பண்ணிட்டேன், அவர் தோத்துட்டாரு, என்னைக்கு உங்க அரசியல் கதை முடியும்னு அது நடந்துருச்சு. ஆனா இந்திய நாட்டு நடப்பை அப்படியே நான் மறைக்காமல் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். அவர்கள் கிட்டத்தட்ட 19-20 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டுதான் பின்னாலே இயங்கி வருவதனுடைய வெளிப்பாடுதான் தைரியமாக பேசுகிறார்கள். ஏன் எடுக்க வேண்டியதானே? இப்போ
வேலுமணி 3 நாளா பேசிட்டு இருக்காருல, கட்சி விட்டு எடுக்க வேண்டியதானே? அப்ப இவர் பேசுறாருல, ஏற்கனவே நீக்கி புதிய மாவட்ட செயலர்கள் போட்டு மீண்டும் சேர்த்து திரும்ப மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் ஒரு அணியா இருக்கிறாங்க. திரும்ப திடீர்னு இப்போ இந்த போர்க்கொடியை உயர்த்துவதற்கும் இவங்களுக்கு தயங்குவதற்கும் என்ன காரணம் அது? இப்போ உதாரணமா சொல்லட்டுங்களா? எங்க கட்சியில யாரையும் எடுக்கிறது இல்ல, வரவுதான். நீங்க எங்க பொதுச் செயலாளர் இல்ல இங்க தாவேகால பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் புசியானந்த் அவர்கள் எடுத்ததாக யாரையும் இல்லை, வரவேற்று முதலமைச்சர் முன்னால் கொண்டு சென்று சேர்த்ததுதான் உண்டு. ஆனா அங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, உடனே எடுக்கிறது. இப்ப திமுக என்ன பண்ணுவாங்க, எடுக்கிறாங்க. தோப்பு வெங்கடாச்சலம் நியாயமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பெருந்துறையில அவர் மேல யாரோ கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு அவரை போய் கட்சி விட்டு அந்த பதவியில இருந்து எடுத்துட்டாங்க. மாவட்ட பொறுப்பாளரோ மாவட்ட செயலரோ அவர் அண்ணனை போய் எடுத்துட்டாங்க. அவர் சொந்தமா வாக்குகளை வைத்திருப்பவர், செல்வாக்கோடு இருப்பவர், அவரை எடுத்தாங்க. எடுத்துட்டு வேற ஆளை சக்குன்னு போடல, அவங்க இன்சார்ஜ் தான் போடுவாங்க. நல்லா கவனிங்க. இங்க இவர் என்ன தப்பு பண்ணாருன்னா, உடனே அம்மா ஸ்டைல்ல, இவர் அம்மா ஸ்டைல்ல உடனே மாவட்ட செயலாளர்களை போட்டுக்கிட்டாரு. எல்லாத்தையும் போட்டோடனே இப்ப அவங்களே எடுக்கிறது கஷ்டம். ஏற்கனவே அது புரியுது எனக்கு. இப்போ நிறைவா உங்கள்கிட்ட கேட்கறது, இப்போ இருக்கிற அந்த 41 2 உடையுங்கிறீங்களா சார்? உடைஞ்சிட்டு சரிபாதியா திரு முன்னாள் அமைச்சர் வேலுமணி, முன்னாள் அமைச்சர் சண்முகம் தலைமையில் அது சரிபாதியா இருக்கு. இப்போ இந்த வார் பின்னாடி நடந்துகிட்டே இருக்கு. வெளியில தெரியாம நடக்கக்கூடிய வாரினுடைய வெளிப்பாடு தான் இவங்களுடைய பேச்சுக்கள். இப்பதான் மெதுவா ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பேச்சுக்களை. இறங்கிடுவாங்க, எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். ஏற்கனவே நீங்க ஓபிஎஸ் எல்லாம் வழக்கு போட்டு இந்த மாதிரி அதிமுக முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் பிரிஞ்சு அந்த பொதுக்குழு செல்லாது, பதவிகள் செல்லாதுன்றீங்க. இப்போ மீண்டும் இது 2ஆக உடைந்தா என்ன ஆகும்? எது உடைஞ்சா? அதிமுக 25 பேர் நீங்க சொல்ற மாதிரி எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையிலும், மீதி ஒரு 16 பேர் இங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் இருந்தா 2ஆக உடைந்து பிளவுதானே சார் ஏற்படும்? முக்கியமான புள்ளிக்கு வந்துட்டீங்க. இது முதலிலே பாதியாக பிரியும். பொதுக்குழு கூடி பழனிசாமி தூக்கி எறியும். அதற்கு பின்னாலே நிலைகுலிந்து முடியாமல் பழனிசாமி வெளியேறுகின்ற காட்சியை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை இவர்கள் காப்பாற்றி நிற்பார்கள், தாவேகாவுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் கட்சியை வேலுமணி, சிவி சண்முகம் போன்றவர்கள் நடத்துவார்கள் என்பதிலே எனக்கு நம்பிக்கை உண்டு. நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள். ஆகவே பிரியும், நிச்சயமாக உடையும். அதற்கு பின்னாலே முழுமையாக எல்லோரும் வந்து விடுவார்கள். பழனிசாமி அனைவரும் வெறுத்து ஒதுக்குகிற காலம் வெகு தொலைவிலே இல்லை. கண்ணன், நன்றி சார். இந்த அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதிமுகவின் தற்போதைய நிலவரம் மற்றும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து எங்களோடு பயந்து கொண்டமைக்கு புகழேந்தி அவர்களுக்கு மிக்க நன்றி. கெசட்ல அம்மா கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி உச்ச நீதிமன்றத்துல தண்ணி விட மாட்டேன்னு சொன்ன SM கிருஷ்ணாவை மன்னிப்பு கேட்க வைத்தார்கள். இப்படி பல கட்டங்களில் வெற்றியை கண்டார்கள். அவர்களது அதே வழியைத்தான் பின்பற்றி தாவேகா அரசு செல்கிறது. ஆகவே நல்ல நிலைப்பாட்டை காவேரியிலும் மேகதாதுவிலும் மற்ற விஷயங்களிலும் நீட்டிலும் முதல்வர் ஜோசப் விஜய் வெற்றி பெற்று தருவார் என்பதிலே நம்பிக்கை உண்டு. அரசியல் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். மிக்க நன்றி.